உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நான் ஒண்ணு இவ கூட சேரலம்மா. நான் வேலை விஷயமா ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். இவ தான் குறுக்க வந்து வாண்டடா என்ன வம்புழுத்தா. அவ தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சா. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம நான் அவளை கை நீட்டி அடிச்சேன். ஏமா, நீயும் ஒரு பொண்ணு தானே. இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை இப்படி தொந்தரவு பண்றமேன்னு கொஞ்சமாவது உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா? எதுக்காக இப்படி வலிய வந்து என் குடும்பத்தை நாசம் பண்ண துடிக்கிற? என்ன வேணாலும் பண்ணிட்டு போலான்னு நினைச்சா நான் சும்மா இருப்பேனா? அவனை சும்மா விட போறதில்ல. மேடம், இவ ரொம்ப மோசமானவ. என் பையனை பழி வாங்கறதுக்காக தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பிளீஸ் மேடம், இவ பேச்செல்லாம் நம்பி என் பையனை ஏதாவது பண்ணிடாதீங்க மேடம். ஆமாங்க மேடம், இந்த பொண்ணு பிளான் பண்ணி தான் மேடம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. தயவு செய்து நல்லபடியா விசாரிச்சு ஒரு முடிவெடுங்க மேடம். இல்ல மேடம், இல்ல. இங்க பாருங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஏற்கனவே கமிஷனர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அதனால இதெல்லாம் அப்படியே விட்டா எங்களுக்கு தான் தேவையில்லாத பிரஷர். மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற மேடம், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க மேடம். அவர் இல்லனா நானும் என் குழந்தையும் நிர்கதியா ஆயிடுவோம் மேடம். ப்ளீஸ் மேடம். இங்க பாருமா, நீ என்னதான் சிம்பத்தி கிரியேட் பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு. என்னது, எஃப்ஐஆர் போட்டீங்களா? என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? எதுவா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் விசாரிச்சிருக்கணும்ல மேடம். மேடம், அந்த பொண்ணுதான் ஏதோ பொய்யா இப்படி கேஸ் கொடுத்திருக்கானா? நீங்களும் இவ பேச்செல்லாம் நம்பி எஃப்ஐஆர் போடுவீங்களா? என்ன விட்டா ஆள் காலுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ் வேலையை எப்படி பாக்கணும்னு நீங்க சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. ஐயோ மேடம், சாரிங்க மேடம், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த அர்த்தத்துல சொல்லல மேடம். யார் மேல குற்றம்னு நல்லபடியா விசாரிச்சிருக்கணும் தானே மேடம் சொல்றாங்க. சார், என்னால எதுவுமே பண்ண முடியாது. இனிமே நீங்க எது பேசினாலும் கோர்ட்ல தான் பேசணும். உங்க பையன் மேல தப்பு இல்லனா அங்க போய் நிரூபிச்சுட்டு வெளியே கூட்டிட்டு போங்க. என்னங்க இதெல்லாம்? இவ கூட தான் நீங்க பேசுறது இல்லன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்குது? காவ்யா, நான் சத்தியமா சொல்றேன், நான் அவ கூட எல்லாம் பேசுறதே இல்ல. பேசுறது இல்லனா அப்புறம் எப்படி? இப்ப கூட யாரையோ கிளையண்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. இவ தான் அந்த கிளையண்டா? இவள தான் பார்க்க போனீங்களா? ஐயோ லூசா நீ. நான் உண்மையிலே கிளையண்ட பார்க்க தான் போயிட்டு இருந்தேன். இவ தான் வழியில வந்து மறைச்சி வம்பிழுத்து கேஸும் கொடுத்துட்டா. ஏ காவியா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. உன்கிட்ட போய் சொல்லிட்டு இவன் என்ன பார்க்க தான் வந்தான். ஐயோ, என் கூட ஃபியூச்சரை பத்தி நல்லா தான் பேசிட்டு இருந்தான். இடையில சின்னதா ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. திடீர்னு கோவப்பட்டு என்ன அடிச்சிட்டான். ஏய், ஏன்டி இப்படி போய் சொல்ற? அம்மா, அவ சொல்றது எல்லாமே போய்மா. காவியா, அவளை நம்பாத. பொய்யெல்லாம் இல்ல. வேணும்னா சிசிடிவி ஃபுட்டேஜே நான் காட்டுறேன். ஏங்க இப்படி இருக்கீங்க? உங்களால நானும் என் குழந்தையும் நடு தெருவுல நிக்க போறோம் பாருங்க. எல்லாம் என்ன சொல்லணும்? உங்களை போய் நம்பின பாருங்க. நான் தான் முட்டாள். ஏய் காவ்யா, சொன்னா கேளு காவ்யா. உனக்கு எனக்கும் சண்டையை மூட்டி விட்டு அவதான் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. போத நிறுத்துங்க. விட்டா பேசிட்டே போறீங்க. எல்லாரும் கிளம்புங்க. முதல்ல எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. இதுக்கு மேல யாராவது பேசினா உங்க மேலயும் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவ. பாத்துக்கோங்க. என்னங்க, ஏதாவது பண்ணுங்க. முதல்ல நம்ம லாயர் கிட்ட நீங்க பேசுங்க. இப்ப பேசுறமா? நீ போய் உட்காருமா. சரிங்க மேடம். என்னங்க ஆச்சு? லாயர் எடுத்தாரா? ஜெயா, வக்கீல் போனு நாட் ரீச்சபிள் வருது ஜெயா.
என்னங்க இது? இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல ஜெயா. ஏங்க இன்னும் இங்க என்னதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. கோர்ட்ல வந்து உங்க பையன் மேல தப்பில்ல நிரூபிச்சுட்டு அப்புறம் கூட்டிட்டு போங்க. இங்க நிக்க கூடாது, கிளம்புங்க. எங்க அம்மா என்ன நம்புங்கம்மா, நான் ஒண்ணும் பண்ணல. அங்கெல்லாம் போக கூடாது, கிளம்புங்கன்றல. ஜெயா வா, நம்ம வெளியே இருக்கலாம். டேய், நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பா அப்பா என்ன கூட்டு போயிடுங்கப்பா. அம்மாடி, மாமா இந்திரா, அக்கா என்ன சொன்னாங்க? அம்மாடி, எஃப்ஐஆர் போட்டாங்களாமா. இனிமே எதுவுமே செய்ய முடியாதுங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்கன்னு ஏதோ இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்றாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டாங்களா? எப்படி மாமா, அதுக்குள்ள எப்படி போட முடியும்? அம்மா, நான் அதைத்தாம்மா கேட்டேன். ஆனா அவங்க சொன்னதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் வக்கீல் வச்சு பேசலான்னு அவரை ட்ரை பண்ணம்மா. ஆனா அவர் ரீச்சபிள் ஏரியால இல்லம்மா. இந்திரா, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவரை உள்ள வைக்கிறதுலே குறியா இருக்காங்க. நீ எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வந்துடுடி. அக்கா நீ அழாதக்கா, நான் பேசி பாக்குறேன், நீ அழாத. அத்தை, நம்ம பேசிக்கலாம் அத்தை. மாமா வாங்க, நம்ம பேசிக்கலாம், ஒண்ணும் இல்ல, வாங்க. ம், சரி. மேடம், என் பேர் இந்திரா. என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, என் மாமாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ரோட்ல வச்சு ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கா. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு, அதனால அரெஸ்ட் பண்ணோம். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா மேடம்? அந்த கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யான்னு எதுவுமே விசாரிக்க மாட்டீங்களா? ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? முதல்ல யார் நீ? கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க மேடம். நீங்க விசாரிச்சீங்களா இல்லையா? ஏய், சொல்ல முடியாது. உன்கிட்ட எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? எஃப்ஐஆர் போட்டாச்சு, போய் கோர்ட்ல பாத்துக்கப்பா. வந்துட்டா பெரிய கலெக்டர் மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு. கலெக்டர்னா கேள்வி கேட்போங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்ப பதில் சொல்லுங்க மேடம். நீங்க இந்த கேஸ விசாரிச்சீங்களா இல்லையா? ஏய், என்ன பேசிக்கிட்டே இருக்க? மேடம் ஒரு நிமிஷம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.